எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ Fujikura splicing மிஷின் எல்லா மிஷின்லயும் எப்படி எலக்ட்ரோட மாத்துறோம். அதாவது 28s+, 30s+, 66, 88 எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் எலக்ட்ரோட மாத்துற மாரி இருக்கும். அதனால நான் வந்து 28s+ மிஷின் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில எப்படி எலக்ட்ரோட மாத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மெனுக்குள்ள போனோம் அப்படின்னா டவுன் பட்டன் பிரஸ் பண்ணுற மாரி தான் இருக்கும். எல்லா மிஷினுக்குமேவும் ஜஸ்ட் டவுன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதில மொத்தம் 5 பேஜ் இருக்கும். அதில வந்துட்டு டவுன் பட்டன் பிரஸ் பண்ணிட்டே வருங்க. 4வது பேஜ்ல உங்களுக்கு ரீப்ளேஸ் எலக்ட்ரோடுன்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரீப்ளேஸ் எலக்ட்ரோடு. ஸோ செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண சொல்லும். பவர் ஆஃப் பண்ணணும், செட்டு எலக்ட்ரோட் ரீப்ளேஸ் பண்ணுறோம், அடுத்து வந்துட்டு பவர் ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு செட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷின் வந்து பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எலக்ட்ரோடை வந்துட்டு கழட்டிட்டு புதுசு வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மாட்டிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபைபரை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து லோட் பண்ண சொல்லலாம். அதாவது ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் ரைட் சைடு ஃபைபர் வந்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு செட் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு வந்து ஸ்பேசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 47 ஸ்ப்ளைசிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 45, 44 அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட் முடிஞ்சு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன வருதுன்னா ஃபியூஷன் பவர் காலிப்ரேஷன் வந்துருக்கு. இதில் என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபைபர் லோட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபைபர் லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் காலிப்ரேட் ஆகும். இதில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபரை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு ஸ்ப்ளைஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவர் காலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து நாட் அடிக்வேட், அதாவது பவர் வந்து போதுமானதாக இல்லை, ஆனால் பொசிஷன் கொண்டு வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபைபர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு லோட் பண்ணிவிட்டு ட்ரை கொடுக்கணும். அதாவது செட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபைபர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு லோட் பண்ண சொன்னோம். ஸோ மறுபடியும் இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏர் காலிப்ரேஷன் மறுபடியும் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த பவர் குட்டுன்னு வரும், பொசிஷன் குட்டுன்னு வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோட மாற்றினது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேங்க்யூ.